சென்னை டி நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டியை ஆதரித்து முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய சுதர்ஷன் ரெட்டி அவர்களை தமிழ்நாட்டுக்கு வருக 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 என வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக மட்டுமல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பிலும் முதலில் அவருக்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மரியாதைக்குரிய சுதர்ஷன் ரெட்டி அவர்களே, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் உச்சநீதிமன்ற நீதியரசரா பணியாற்றின நீங்க இந்திய குடியரசு துணைத் தலைவர் பொறுப்புக்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர். அதனால தான் இந்தியா கூட்டணி சார்பில் உங்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறோம். உங்களை ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து அறிவித்த இந்தியா கூட்டணியின் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா கூட்டணியினர் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மீது, மக்களாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களைத்தான் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. தென் மாநிலத்தை சேர்ந்த இவருடைய ப்ரொஃபைலை எல்லோரும் கவனிக்கணும். உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் சட்டம் பயின்று 1971 வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கினார். பின்னர் ஆந்திர மாநில அரசு வழக்கறிஞர், ஒன்றிய அரசோட கூடுதல் நிலை ஆலோசகர், ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதினு படிப்படியாக தன்னுடைய கேரியரில் முன்னேறி மாண்புமை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பு வகிச்சு இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக உயர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட தன்னோட 60 ஆண்டு கால வாழ்வை சட்டம், நீதி ஆகியவற்றுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார்.